விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் போற்றப்படுபவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் படர்ந்த இருளை நீக்கியவர். மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்படும் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுவதையும் சமூக நலனுக்காக அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட மாமேதையின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை இப்பொழுது பார்க்கலாம். பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 14வது குழந்தையாக பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். சிறு வயதில் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை அவர் தொடர்ந்தார். இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்பொழுது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்பொழுது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அம்பேத்கர் அனுபவித்தார். ஆனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சக்பால் அம்பா வகடேகர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த பொழுது அங்கு எல்பிஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அம்பேத்கர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் ஷயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்ற அம்பேத்கர் அங்கு கல்வி பயின்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்விற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. மேலும் 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்விற்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் அம்பேத்கர். 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக 1924 பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன்பாக பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் தெரிவித்தார். 2வது சட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற பொழுது தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது.
ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. இதுவே இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டோருக்காக தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், மாநாடுகள் வாயிலாக மக்களை விழிப்படைய செய்தார். ஒதுக்கப்பட்ட பாரதம், மூத்த தலைவன் போன்ற பத்திரிகைகளை துவக்கினார். 1927ஆம் ஆண்டில் சவுதார் குளத்தில் நீர் எடுக்கும் போராட்டத்திலும் மற்றும் கலாரம் கோயில் நுழைவு போராட்டத்திலும் வெற்றி கண்டார். வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய ஜாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் 1927ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கினார். பின்னர் 1930ஆம் ஆண்டில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதில் வெற்றி கண்டார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சினை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சினை எனவும் போராடிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். இறுதியில் இந்து மதத்தில் ஜாதிய அமைப்புகளை வெறுத்து 1956ஆம் ஆண்டு தனது ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் முன்னாள் பிரதமர் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951ஆம் ஆண்டு தன் பதவியை துறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். சமூக புரட்சிக்கு வித்திட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் மத்திய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். மேலும் உயர்ந்த ஜாதியினரை உறுப்பினர்களாக கொண்டிருந்த வைசிராய் நிர்வாக சபையில் அம்பேத்கரின் சேவையை பாராட்டி அவரும் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் தொழிலாளர் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை செயல்பட தொடங்கியது. அதில் சட்டம் இயற்றும் குழுவில் அம்பேத்கரும் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவினர் இயற்றியதுதான் இந்திய அரசியல் சட்டம். சுதந்திர இந்தியாவின் பிரதமராக நேரு பொறுப்பு ஏற்றதும் அவரது அமைச்சரவையில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தீண்டாமையை ஒழிக்க சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் அம்பேத்கரின் நீண்ட கால முயற்சி வெற்றி பெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரின் பொன்மொழிகள் அனைத்தும் தத்துவங்களாகவே போற்றப்பட்டன. அதில் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் என்பது முக்கியமானது. அது மட்டுமன்றி ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்து கோவில்களில் வெட்டப்படும் ஆடுகளைப் போல் அல்லாது சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் என்று குறிப்பிட்ட அம்பேத்கர், நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை என கூறியது இன்றைக்கும் பொன்மொழிகளாக போற்றப்படுகிறது. மேலும் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விழுமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர் என்று அடிக்கடி கூறுவார் புரட்சியாளர் அம்பேத்கர். குறிப்பாக வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற அம்பேத்கரின் பொன்மொழி தத்துவமாகவே போற்றப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு 1955ஆம் ஆண்டில் உடல்நலம் மோசமடைய தொடங்கியது. தன் உடல்நிலை மோசமாகி படுக்கையில் இருந்தபொழுது தன்னுடைய சிறப்பு செயலாளர் ரெட்டுவிடம் இப்படி கூறியதுதான் அவர் பேசிய கடைசி செய்தி. நான் இதுவரை செய்துள்ள சாதனைகள் என் வாழ்நாள் முழுவதும் கொடிய துன்பங்களுக்கும் முடிவில்லாத தொல்லைகளுக்கும் ஈடு கொடுத்து ஆற்றிய செயல்களாகும்.
என் எதிரிகளுடன் நடத்திய போர்களாலும் விளைந்தவைகளேயாகும் என்பதை என் வகுப்பு மக்களிடம் கூறுங்கள். இன்று நீங்கள் காணுகின்ற உரிமை போராட்டத்துக்கு துணிந்துவிட்ட இப்பெருங்கூட்டத்தை பெரிய தொல்லைகளுக்கிடையேதான் நான் வழி நடத்தினேன். அதன் வழியில் தடைகள் ஏற்பட நேர்ந்தாலும் இந்த மக்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். என்னுடைய தளபதிகளால் அவர்களை முன்னோக்கி நடத்தி செல்ல முடியாது போனாலும் இப்பொழுது இருக்கும் இடத்திலேயே விட்டுவிடட்டும். ஆனால் எக்காரணங்களை கொண்டும் அவர்கள் பின்னோக்கி செல்ல அனுமதிக்க கூடாது. இதுவே என் மக்களுக்கு நான் கூறும் கடைசி செய்தியாகும் என்றார். 1956 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இயற்கை எழுதினார் அம்பேத்கர். புத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட அம்பேத்கருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. மரணத்திற்கு பின்னர் 1990 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவரான அம்பேத்கர் உறுப்பினர்களின் ஓட்டெடுப்புக்கு விடும் முன்னர் தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய பொழுது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாம் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் நுழையப் போகிறோம் என்றார். அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கும், ஆனால் சமூக பொருளாதாரத்தில் சமத்துவமற்ற தன்மையை நீடிக்கும் என்று கூறிய அவர், அரசியலில் நாம் ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒரு நெறி என்பதை அங்கீகரிப்போம் என குறிப்பிட்டார். முரண்பட்ட வாழ்க்கை முறைகளுடன் நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று கேள்வி எழுப்பிய அம்பேத்கர், நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் சமத்துவத்தை மறுக்கப் போகிறோம் என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த முரண்பாடுகளை நாம் முடிந்தவரை குறைவான காலத்திற்குள் களைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அம்பேத்கர், சமத்துவமின்மையால் அல்லலுறும் மக்களால் இந்த மன்றம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே கட்டியுள்ள அரசியல் ஜனநாயகமே தகர்க்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டார். 1949 நவம்பர் 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சாசனம் குறித்து பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர், என்னதான் நல்ல சாசனமாக இருந்தாலும் அதனை கையாள்வோர் தீயவராக இருந்தால் தீயதே விளையும் என்றார். Our difficulty is not with regard to the ultimate. Our difficulty is with regard to the beginning. Mr. Chairman, therefore, I should have thought that in order to make a start, in order to induce every party, every section in this country, it would be the act of greatest statesmanship for the majority party even to make a concession to the prejudices of people who are not prepared to march together. And it is for that I propose to make this appeal. Let us leave aside slogans. Let us leave aside words which frighten people. Let us even make concession to the prejudices of our opponents. Bring them in so that they may willingly join with us on marching upon that road, which, as I said, if we walk long enough, must necessarily lead us to unity. சாசனம் எத்தன்மையுடன் இருப்பினும் அது நல்லவர் கைகளில் நன்மையை விளைவிக்கும் என்று கூறிய கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949 நவம்பர் 26ஆம் தேதி 395 பிரிவுகள் 8 அட்டைவணைகளுடன் இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரை ஜாதி என்ற குறுகிய வட்டத்திற்குள் சுருக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை அனைத்தும் கலாச்சாரத்தில் தவிடு பொடியாகிவிட்டது. அம்பேத்கர் என்றால் அறிவர் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சட்ட உரிமையை வழங்கிய புரட்சியாளரின் புகழுக்கு புகழ் சேர்க்க அவரது போதனைகளை பின்பற்றினாலே போதும் என்று தமிழக தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு பார்க்கிறோம், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான்
இப்போது நாம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒன்று. அம்பேத்கர் என்கிற அந்த பெயரை தெரியும், அவர் நமக்காக உழைத்தவர் என்பது தெரியும், அவர் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த ஒரு மாபெரும் அறிஞர் என்பது தெரியும். இந்துவாக பிறந்த அவர் ஒரு பௌத்தராக தம் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் என்பது தெரியும். ஆனால் அவர் என்ன கொள்கையை சொன்னார், என்ன கோட்பாட்டை முன்வைத்தார், இதனை எந்த அளவுக்கு நாம் புரிந்திருக்கிறோம் என்பதை படித்த வர்க்கத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய, மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அம்பேத்கர் ஜெயந்தி என்று யார் கொண்டாடினாலும் அங்கே நாம் போகிறோம். அம்பேத்கர் என்கிற அந்த மாமனிதரின் மீது வைத்திருக்கிற பற்று, அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஆனால் அவர் சொன்ன கோட்பாட்டுக்கும் அவர் சொன்ன கொள்கைக்கும் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதுதான் இந்திய அளவில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அம்பேத்கர் என்கிற அந்த ஒற்றை அடையாளம்தான் இன்றைக்கு இந்திய தேசத்தின் அரசியலை புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய தத்துவம் தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் பெரும்பான்மை சமூகத்தினரால், சாதியவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், இருட்டடிப்புக்கு உள்ளாக்கி இருந்தாலும், இன்றைக்கு இந்திய அரசியல் அரங்கில் அல்லது பண்பாட்டு அரங்கில் அல்லது சமூக அரங்கில் ஒரு மாபெரும் விவாதத்திற்குரிய சக்தியாக விளங்குகிறவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஒரே அச்சுறுத்தல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அந்த மாமனிதர் நமக்கு வழங்கியிருக்கிற அந்த கொள்கைதான், கோட்பாடுதான். அந்த கோணத்தில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சென்றிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற ஒரு விவாதம் உலகம் முழுவதும் உண்டு. பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆள வேண்டும், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழே கட்டுண்டு கிடக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதியாக மாறி இருக்கிறது. சிறுபான்மை சமூகத்தினர் என்றால் 3% என்று சொல்லுகிற பார்ப்பனர்கள் கூட சிறுபான்மை தானே. ஆனால் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களா? அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்களா? அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இங்கே இருக்கிறதா? அவர்கள் எந்த சமூகத்தினராலாவது தாக்கப்படுகிறார்களா? அவர்களுடைய குடியிருப்பு தீ வைக்கப்படுகிறதா? அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றனவா? அவருடைய உடைமைகள் சூறையாடப்படுகின்றனவா? அவர்கள் அச்சத்தோடு வீதிகளில் நடமாடுகிறார்களா? ஏன் இல்லை? இந்திய அளவில் பார்ப்பனர்கள் என்கிற அந்த சமூகத்தை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை என்பது மிகச் சிறுபான்மை. நாமே சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு 3% தான் என்று. 20% இருக்கிற தலித்துகள் அஞ்சி வாழ வேண்டியிருக்கிறது. 20% இருக்கிற தலித்துகள் சொத்துக்களை சூறையாட, சாதி வெறியர்கள் சூறையாட அச்சப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கிறது. 20% இருக்கிற தலித்துகளின் குடிசைகள் தொடர்ந்து எரிக்கப்படுகின்றன. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கௌரவ கொலைகள் என்கிற பெயரால் கணக்கிலடங்காத கொலைகள் நடக்கின்றன. ஆக எது தீர்மானிக்கிறது? பெரும்பான்மையாக இருக்கிற தலித்துகள் ஏன் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? 3% இருக்கிற சிறுபான்மை சமூகமாக இருக்கிற பார்ப்பனர்கள் இப்படிப்பட்ட எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் எப்படி வாழ்கிறார்கள்?
இதை புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை பார்வையிலிருந்துதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் இங்குதான் தேவைப்படுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடுவதற்குத்தான் தேவைப்படுகிறார். வெறும் எண்ணிக்கை சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை தீர்மானிப்பதில்லை. சிறுபான்மை என்பதும் பெரும்பான்மை என்பதும் கருத்தியல் அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's not number based. It's an ideological based. பெரும்பான்மை என்பது கருத்தியல் சார்ந்தது, சிறுபான்மை என்பது கருத்தியல் சார்ந்தது. தலித்துகளை பொறுத்தவரையில் சிறுபான்மை என்கிற நிலையில் கூட அல்ல, சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இன்னும் நாம் ஒரு ஷேப், ஒரு வடிவத்திற்கு ஆளாகவில்லை, உருவாகவில்லை. சிதறி கிடக்கிறவர்களாக இருக்கிறோம். தலித் என்கிற சொல்லுக்கே என்ன பெயர் என்றால் நொறுக்கப்பட்டவர்கள் என்றுதான் பெயர். நொறுக்கப்பட்டவர்கள் என்பதை விட சிதறடிக்கப்பட்டவர்கள் என்றுதான் பொருள். அதற்கு நேரடியான பொருள், சரியான பொருள் சிதறடிக்கப்பட்டவர்கள். மேடையிலே 10 தலித் தலைவர்கள் உட்கார்ந்திருப்போம், நெருக்கமாக நீங்கள் நாற்காலி போட்டதனால் நெருக்கமாக இருப்போம், ஆனால் உள்ளத்தளவிலும் கருத்தியல் அளவிலும் நெருக்கமாக நாம் இருப்பதில்லை. ஒரு அரங்கத்தில் 500 பேர் அமர்ந்திருப்போம், 500 பேரும் தனித்தனி ஆளாகத்தான் நாம் சிந்தனையில் இருப்போம். நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பவை போலியாக இருக்கின்றன. நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பது கருத்தியல் சார்ந்து இல்லை. நமக்கிடையிலே இருக்கிற உறவுகள் என்பது நம்பகத்தன்மை கொண்டதாக இல்லை. இது குற்றச்சாட்டல்ல, ஒரு சுய விமர்சனம், ஒரு மீளாய்வு, நம்மை நாமே செய்து கொள்ளுகிற ஒரு சுய ஆய்வு. அதனால்தான் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம், வீழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தனித்தனி மனிதர்களாய் சிதறி கிடக்கிறோம், ஒரு சமூகமாக கூட இல்லை. We have no any social identity, even ஒரு சமூக அடையாளம் கூட கிடையாது நம்ம கிட்ட. அவன் பார்த்து நம்மளை எல்லாத்தையும் எல்லாம் தலித்துன்னு சொல்றான். அல்லது இதை விரும்பாதவர்கள் சொல்லுவதைப் போல இவர்கள் பல்லர்கள், இவர்கள் பறையர்கள், இவர்கள் சக்கிலியர்கள் என்று அவன் பார்த்து சொல்லுகிறான். ஆனாலும் நமக்கிடையிலே அந்த ஒருங்கிணைந்த புரிதல் கூட, அந்த உணர்வு கூட இன்னும் வளரவில்லை, வலுப்பெறவில்லை. ஜாதி ஒழிப்பில் அம்பேத்கர் ஒரு தீவிரவாதி என்றார் தந்தை பெரியார். மேலும் அம்பேத்கர் ஜாதி மத குறைபாடுகளை களைய சுயநலமில்லாமல் பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். அம்பேத்கர் உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவர் என்றும் குறிப்பிட்ட பெரியார், அவருக்கு பிறகு அவரை போன்ற ஒரு தலைவர் தோன்றவே முடியாது என்றும் கூறினார். நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா சபையில் முதல் முறையாக சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பேசிய ஐநா வளர்ச்சி திட்ட நிர்வாகி ஹெலன் கிளார்க், உலகமெங்கும் உள்ள ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றிய அம்பேத்கரின் பார்வை இப்பொழுது நனவாகி இருப்பதாக கூறினார். அம்பேத்கர் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது அறிவாயுதத்தை ஏந்தி கம்பீரமாக நிற்பதற்கு சமம். ஆண்டுகள் பல கடந்தாலும் மக்களை முடக்கும் அடிமை தழைகளை அடிப்படையில் இருந்தே தகர்க்க முடியும் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் இலக்கை அடைய அனைவரும் அறிவாயுதம் ஏந்தி அணிவகுத்து செல்வோம். சமத்துவத்திற்கு எதிரான தடைகளை தகர்த்தெறிந்து தடந்தோள்களுடன் தரணியெங்கிலும் உலா செல்வோம்.